ஒரு கிராமத்தில் கேக் வியாபாரி ஒருவர் இருந்தார். தினமும் புதிதாக கேக் மற்றும் குக்கீஸ்களை தயார் செய்து மறுநாள் விற்பனைக்காக இரவில் ஒரு அலமாரியில் வைத்து விடுவார். ஆனால் மறுநாள் காலை வந்து பார்த்தபோது செய்து வைத்த கேக் மற்றும் குக்கீஸ்கள் காணவில்லை. திருடர்கள் யாராவது திருடியிருப்பார்கள் என்று நினைத்தார். அதனால் சிசிடிவி கேமரா பொருத்தினார். ஆனால் வீடியோவை பார்த்தபோது அது திருடன் அல்ல. எலிகள் வந்து கேக் மற்றும் குக்கீஸ்களை சாப்பிட்டது தெரிய வந்தது. மீண்டும் மீண்டும் நடக்கவே ஒரு திட்டம் தீட்டினார். ஒரு விசேஷமான கேக் செய்து அதற்குள் மிகவும் காரமான சாசும் மிளகாயும் வைத்தார். அன்று இரவு எலிகள் வழக்கம் போல் வந்தன. ஒரு கேக்கை எடுத்து சாப்பிட்டன. ஆனால் அது மிகவும் காரமாக இருந்தது. எலிகள் காரத்தில் கத்தியது. எரிச்சல் தாங்காமல் ஓடிச் சென்றது. அன்று முதல் எலிகள் திரும்பி வரவில்லை. வியாபாரியின் கேக் மற்றும் குக்கீஸ்கள் பாதுகாப்பாக இருந்தன. எலிகள் கற்றுக்கொண்டது, திருடுவது ஒரு நல்ல பழக்கம் அல்ல. நல்லதை அடைய கடினமாக உழைக்க வேண்டும். ஒரு பசுமையான காட்டில் ஒரு குட்டி எலி சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது தினமும் மலர்களோடு விளையாடி காற்றோடு துள்ளி துள்ளி ஓடி விளையாடியது. தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தது. ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு பெரிய யானை வந்தது. அதனின் காலடி சத்தம் மண்ணை அதிர வைத்தது. மற்றும் அதனின் மூச்சுவிடும் சத்தம் கூட இடிபோல் கேட்டது. மற்ற விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடி ஒளிந்தன. ஆனால் குட்டி எலி அமைதியாக இருந்தது. அந்த எலி நேரில் சென்று யானையை சந்தித்து, "வணக்கம், பெரிய யானையே. இங்கு எல்லோரும் நல்லவர்கள்தான். இங்கு யாரும் தீங்கு செய்ய மாட்டார்கள். நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கலாம்" என்று யானையிடம் சொன்னது. யானை ஒரு சிறிய சிரிப்புடன் பார்த்து, "நன்றி குட்டி எலியே, நீ தைரியமாக பேசுகிறாய். நம் இருவரும் நண்பர்களாக இருக்கலாமா?" என்று கேட்டது. அதற்குப் பிறகு குட்டி எலி யானைக்கு காட்டை சுற்றிக் காட்டியது. அவர்கள் ஒன்றாக விளையாடி மகிழ்ந்தார்கள். நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் எலி ஓர் ஆழமான குழிக்குள் தவறி விழுந்தது. அந்தச் சிறிய எலி, "உதவி, உதவி" என்று கத்தியது. ஆனால் அதனின் சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. ஆனால் யானையின் காதுக்கு மட்டும் எலியின் சத்தம் தெளிவாக கேட்டது. உடனே ஓடி வந்து யானை குட்டி எலியை மீட்டது. அந்தச் சம்பவத்துக்குப் பிறகு அவர்கள் நட்பு மேலும் வலிமையானது. தினமும் ஒன்றாக விளையாடி, ஆடி, பாடி கதைகள் பகிர்ந்து கொண்டனர். மற்ற விலங்குகள் எல்லாம் இந்த நட்பை பார்த்து மகிழ்ந்தனர். காட்டில் ஒற்றுமையும் நட்பும் வளரத் தொடங்கின. எல்லா விலங்குகளும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக வாழ்ந்தனர்.